வெல்கம். லாஸ்ட் கிளாஸில் மென்டல் வெல்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி கிட்ட நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும், நம்ம எப்படி பெரியவங்களாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு பூவரான மென்டல் வெல்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ பேரண்ட்டாக இருக்கட்டும் சரி, ஆஸ் அ டீச்சராக இருக்கட்டும் சரி, ஆஸ் அ லைஃப்பில் ரோல் மாடல்ஸாக இருக்கட்டும் சரி, ஒரு பெரிய பியர் குரூப்பாக இருக்கட்டும் சரி, நம்ம அவங்களோட சைன்ஸ் ஆஃப் த புவர் மென்டல் வெல்னஸை வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவங்களுடைய மூடு மாறுறது தான். தெர் இஸ் சேஞ்சஸ் இன் தேர் மூட். அப்போ மூடு மாற ஆரம்பிக்கும்போது, மூட்ஸ் மாறும்போது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூட்ஸ் இருக்கு. கோவம் இருக்கு, விருப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு. அது மாதிரி ஒரு ஸ்டேபிளான மூட் இல்லாம அவங்க ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மூட்ஸ் மாறும். அப்ப அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, அவங்களோட ஒரு கம்யூனிட்டி கிட்ட இருந்து, ஒரு அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், இல்ல ஒரு டீச்சரா இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டி கிட்ட இருந்து அவங்க வித்ட்ராவல் பண்ணிக்குவாங்க. தன்னை தனிமைப்படுத்துவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் இஸ் அவங்களோட மூட் மாறுறது. அதுக்கப்புறம் அவங்களோட கம்யூனிட்டி கிட்டேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து அவங்க தன்னை வித்ட்ராவல் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வேலை செய்யணும், ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த புவர் மென்டல் வெல்னஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மைண்ட் செட். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ, ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு சின்ன வளர்கிற குழந்தையா இருக்கட்டும், அவங்களோட மூட் மாறுறது, அவங்க வந்து தன்னோட சுற்றி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி கிட்ட வித்ட்ராவல் பண்ணிக்கிறது, அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஃபோக்கஸை இழக்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த சிம்டம்ஸை நம்ம பார்த்துட்டாலே அவங்களோட மென்டல் வெல்னஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பெரியவங்களாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால டிஃபிகல்ட்டி இன் கான்சன்ட்ரேஷன். ஒரு விஷயத்தை ஒரு புக்கை எடுத்து படிக்க சொன்னோன்னா, அவங்களால புக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க, ஒரு 2 லைனை படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அவங்களால அந்த படிக்கிற ப்ராசஸை லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும் சரி, மெமரியில் பிரெயினில் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் சில டைமில் என்ன ஆகும்னா, இந்த கான்சென்ட்ரேஷன் பிரச்சனை நடக்கிறதுனால, ஐயோ இப்போ நீங்கள் பேரண்ட்டாக வந்து என்ன படிச்சிட்டியா, ஒரு லைன்ஸ் படிச்சிட்டியா, நான் ஒரு கொஷின் படிச்சிட்டியா, இவ்வளோ படிச்சிட்டியா அப்படிலாம் கேட்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் இஷ்யூனால இரிட்டபிள் ஆகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சில குழந்தைங்க வந்து கோவத்தை வெளிப்படுத்திடுவாங்க, சில குழந்தைங்க வந்து அடமெண்ட்டாக அப்படியே உட்காந்துருவாங்க, சில பசங்க வந்து இவங்க சொன்னாலே இப்படி தான் சொல்கிறாங்க, பெரியவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது வந்து இந்த மொபைல் வேர்ல்டு, அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது வந்து இந்த டிஜிட்டல் வேர்ல்டு. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களோட ஃப்ரீக்வெண்ட் இரிட்டபிள் ஆகிடுவாங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த சிம்டம்ஸ்னால பயாலஜி எஃபெக்ட் ஆகுங்க. அவங்களோட மூளையில் அவங்களோட இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தலைவலி வரும், சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஆஸ் அ கேர்ள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பயாலஜிக்கல் சைக்கிள்ஸ் அஃபெக்ட் ஆகும், பிசிஓடி ப்ராசஸ் வரும். இந்த மாதிரி நிறைய டிஸார்டர்ஸ் வந்துட்டுருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்சிஆர்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பயாலஜியில் 12th புக்கில் நீட் படிக்கும்போது நாங்கள் கிளாஸ் சொல்லி தரும்போது இது பண்ணுவோம். ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு வந்து ஹெல்த்தி ஹாப்பி அண்ட் மைண்ட் செட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நோய் இல்லாமல் கிடையாது. எல்லாருக்குமே மரபணு ரீதியாக தாத்தாராக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிட்ட இருந்த நோய்கள் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த நோய் இல்லாமல் நான் வாழ்கிறேன் அப்படின்றது காரணம் என்னென்னா, என்னோட மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நான் நோயை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் சிம்டம்ஸ் இல்லாமல் என்னால் வாழ முடியும். பட் இந்த மொபைல் ஃபோன்ஸோட வேர்ல்டு இந்த மாதிரி அவங்களோட புவர் மென்டல் வெல்னஸ் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த நோய்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும், சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும், வயிறு வலி வரும், தலைவலி வரும். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா புவர் மென்டல் வெல்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ஒரு குழந்தை எனக்கு முடியல, தலைவலிக்குது, எனக்கு இரிட்டேஷனாக இருக்குது, இங்கே உடம்புல இரிட்டேஷன் இருக்குது, கால் வலிக்குது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் அ பெரியவங்களாக நம்ம அதை அட்ரெஸ் பண்ணணும். அடுத்து எப்போ பார்த்தாலும் அவங்க மனநிலை வந்து ஒரு சோகமான மனநிலையிலே இருப்பாங்க. ஒரு பர்சிஸ்டன்ட் ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும், ஒரு காமெடி பார்த்தாலும் சரி, ஒரு சின்ன ஃபன் பார்த்தாலும் சரி, இல்லை எதை பார்த்தாலுமே சரி, அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சோகத்தை மட்டும்தான் மையமாக வச்சுருப்பாங்களே தவிர சிரிக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே வந்து சேட்னஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து பர்சிஸ்டண்ட்டாக உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களால ஒரு வாரங்கள் சரி, இல்லை மாதங்கள் சரி, இதே மனநிலையிலேயே ட்ராவல் பண்ணுவாங்களே தவிர, நம்ம என்ன நினைப்போம், இவன் சைலண்ட்டாக இருக்கான், இந்த ஒரு குழந்தை, ஒரு படிக்கிற பையன், 10th படிக்கிற பையன், இல்லை ஒரு காலேஜ் படிக்கிற பையன், ஒரு 5th படிக்கிற பையன் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்கான், தனியாக இருக்கான், தனியாக. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்கள், நீங்கள் உங்கள் குழந்தை உங்களோட என்வரான்மெண்ட்டை விட்டு, அப்பா அம்மா, ஒரு தாத்தா பாட்டி, ஒரு ஃபேமிலி என்வரான்மெண்ட்டை விட்டு தனிமையில் அது தேடி போகுது, அந்த இடத்த விட்டு வெளியில் போகுது அப்படின்னாலே
கீப் இட் இன் மைண்ட், அந்த குழந்தையோட மென்டல் வெல்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம அத வந்து புரிஞ்சுக்கணும். அஸ் பெரியவங்களா நம்ம அட்ரஸ் பண்ணணும். இந்த மாரி அவங்களோட ஃபீலிங்ஸ வந்து நம்ம கேட்டுக்கிட்டா மட்டும் தான், நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து சந்தோஷமா நம்ம கொண்டு போகணுன்றதுக்கு நம்ம இந்த மாதிரி புவர் மென்டல் வெல்னஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க கம்யூனிட்டியில் அட்ரஸ் பண்ணி, அவன் தனியாக போகிறேனாலே அவன் ஏதோ ஃபீல் பண்ணுறான், அவன் தனியாக போகிறேனாலே அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, வாப்பா கூப்பிட்டு உட்காரச்சு, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஃபிலிம் நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். வாரணமாயிரம் ஃபிலிமில் அந்த சூர்யா அவரோட கேரக்டரில், அவரோட பையன் கேரக்டரில் அவங்க அப்பா கிட்ட அவரோட லவ் ஸ்டோரியை அவர் சொல்வார். அப்பா எனக்கு அன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்ப்பா, அப்போ இந்த ஒரு காதல் எனக்கு ஏற்பட்டுச்சுப்பா. அந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்டாக நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்க லவ் சொல்கிறது தப்புன்னு சொல்லலை, என்ன நான் இதெல்லாமே நான் ராங்குன்னு சொல்ல, ஆனால் எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது, எங்கள் அப்பா கிட்ட பேச முடியும், நல்ல லைஃபா அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஹோப்பையும் ட்ரஸ்ட்டையும் நம்ம கொடுக்கணும்னா, நம்ம குழந்தைங்க தனியாக போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட மென்டல் வெல்னஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, புவர் மென்டல் வெல்னஸ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சிச்சுவேஷன் மூலமாக. சரி, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்? நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட போன எபிசோட்லையும் ஷேர் பண்ணேன், இந்த எபிசோட்லையும் ஷேர் பண்ணேன். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் டு ப்ரொமோட் மென்டல் வெல்னஸ் இன் ஸ்கூல்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா, கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய மென்டல் வெல்னஸ் டே கொண்டாடுறாங்க. வேர்ல்ட் லெவலில் மென்டல் வெல்னஸ் டே இருக்குது, மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வீக் இருக்குது. கிளாஸஸில் வந்து நீ மென்டலியாக வெல்லாக இருக்கியா அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஹாப்பி மைண்ட் செட்டு, ஹாப்பி எமோஜிஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்கார்பரேட்டிங் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் டெய்லி ரொட்டீன்ஸ். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், எல்லாம் கிளம்புறோம், போயிட்டு அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் உனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டீஸை பண்ணு, ஹாப்பியாக போ, கலர்ஃபுல்லாக பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸை நம்ம டெய்லி ரொட்டீனில், டே டு டே லைஃப்பில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஜிம்முக்கு போயிருக்கும் போது அவங்க ஃபாதர் அந்த பையனுக்கு ஸ்கூல் லீவு என்ன பண்ணார்னா, அவரோட ஜிம்முக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, இதை டெய்லி ரொட்டீனாக மாறும்போது, அவங்களோட லைஃப் ஸ்டைலை இதை இன்கார்பரேட் பண்ணும்போது அவங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் நடக்குது. இதனால பூவர் மென்டல் வெல்னஸ் வந்து மாறி ஹாப்பியரான நல்ல ஒரு மென்டலி ஸ்ட்ராங் பர்சன்ஸாக நம்ம குழந்தைங்கள உருவாக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட். சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட்னா, என் குழந்தைக்கு கேட்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகே, அவனுக்கு என்ன வேணும், ஓகே எனக்கு பிரியாணி வேணும்னு கேட்குறான், இல்லை வந்து எனக்கு இந்த மாதிரி ரூம் வேணும்னு கேட்குறான், இல்லை இந்த மொபைல் ஃபோன் வேணும்னு கேட்குறான். இதெல்லாம் நான் கொடுக்குறது, அவனுக்கு பிடிச்சதை கொடுக்குறது மட்டும்தான் சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட் கிடையாது. அவனுடைய மைண்ட் செட்டில் அவன் எது இருந்தாலும் இல்லைனாலும் அவன் ஹாப்பியாக இருக்கிறானா, அவன் பேசுகிறத நான் கேட்குறேனா. இப்போ வந்து மம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குழந்தை வந்து என்கிட்ட கேட்கும்போது அது என்ன சொல்ல வருதுன்னு நான் கேட்க நான் ரெடியாக இருக்கேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து மேம் எனக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது, என்னால் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு என் ஸ்டூடெண்ட் என்கிட்ட வரும்போது, ஓகேப்பா லிசன், திஸ் இஸ் நத்திங், இது ரொம்ப சிம்பிள் தான், இதை வந்து நீ வந்து கஷ்டப்பட்டு பார்த்தனா முடியாது, இதை நீ ஈஸியாக டீகோட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டை நான் ஒரு டீச்சராக கொடுக்கும்போது, அப்போ மேமே சொல்லிட்டாங்க இது ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு, அப்போ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கை வரும். ஸோ நம்ம சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணுன்னும் போது நம்ம ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், இப்போ ஏன்னா நீங்கள் வந்து ஓகே நான் வந்து வேலைக்கு போகிறேன், நான் மொபைல் ஃபோனை கொடுத்து படின்னு சொல்லிட்டு போனால் கிடையாது. சில டைமில் அவங்க கூட நம்ம உட்கார வேண்டியதாக இருக்கும். சில டைமில் அவங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு பாருங்களேன், ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் மட்டும் பண்ணுங்களேன். இட் இஸ் ஆல்சோ அ தெரப்பி. நீங்கள் மொபைல் ஃபோன் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கூட உட்காருங்க, 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னும் போது, ஐயோ நம்ம அப்பாவும் நம்ம அம்மாவும் நம்ம கூட உட்காந்து பார்க்குறாங்க, அப்போ நம்ம எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு ரைட்டு தெரியும். அந்த எமோஷன் கூட நீங்கள் ஷேர் பண்ணும்போது, ஒரு ஷார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டே பார்க்கும்போது அவங்களுடைய மெமரியோடைய ஸ்கில்ஸ் என்ன ஆகும்னா, செகண்ட்ஸில் இப்படி தள்ளிகிட்டே போகிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இதெல்லாம் பாரு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இது நடக்குது, இப்படிலாம் பண்ணும்போது மினிட்ஸுக்கு மாறும். அப்போ இதனால அவங்களோட மெமரி ஸ்கில் மாறும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம ஒரு சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட்டை குழந்தைங்க கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஐ ஃபீல் வேல்யூட் when I am available with my teacher, when I am available with my parents. எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கும்போது எனக்கு மரியாதை இருக்குது, நான் சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஏஐ கேட்குதுங்க. ஏஐ ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா, ஹலோ என் குழந்தை சொல்கிறேன், என்னோட பையன் வந்து ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு
டைப் பண்ண தெரில, எழுத்துக்கள் தெரில. ஆனா மொபைல் ஃபோன் எடுத்து ஆடியோ வச்சு சொல்றாரு. அத கேட்டு அது ரிப்ளை பண்ணுது. அப்போ ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஐ அம் ஃபீல் வேல்யூட் அண்ட் ஹர்ட். நான் சொல்றத கேட்குது. அதே மாரி நம்ம அந்த இடத்துல ஏஐக்கு பதிலா பேரண்ட்டா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், நம்ம அங்க இருந்தோம்னா, நம்மளோட குழந்தைங்களோட மென்டல் வெல்னஸ் ஸ்ட்ராங்கா மாறும். அது அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்களோட வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அது என்னவா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், இல்ல என்ன ஒரு எமோஷனா இருக்கணும். வி சிட் அஸ் அ ஃபேமிலி அண்ட் வி ஹேவ் அஸ் அ ஓப்பன் டிஸ்கஷன் மாரி சொல்லலாம். அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன? இந்த டாபிக் இப்படி போயிட்டுருக்கு. ஏய் இந்த மாரி கிளாஸ்ல இப்படி இருக்காங்க. இந்த மாரி சமுதாயத்துல இப்படி இருக்காங்க. உன்னோட கருத்து என்ன? என்னோட கருத்து என்ன? இப்படியெல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலியா நம்ம கம்யூனிகேஷன் பண்ணும்போது, ஒரு டீச்சர்ஸா இருக்கட்டும், கிளாஸ்ல ஒரு 60 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னும்போது, டீச்சர் சென்டர்டு லேர்னிங்க சொல்லி தரும்போது, நான் போய் போர்ட்ல போய் ட்ரெடிஷனலா A + B = C, A² + B² = ABC இப்படிலாம் நான் சொல்லி தரத விட்டுட்டு, ஸ்டூடெண்ட்ட இன்வால்வ் பண்ணி, "வா இந்த டாபிக்க நீ எடுத்துக்கோ. இத எப்படி கிரியேட்டிவா பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி ஸ்டூடெண்ட் சென்டர்டு லேர்னிங் மெத்தடாலஜியா நம்ம அப்ரோச் பண்ணும்போது, அவன் ஒரு டாபிக்க சொல்ல வருவான். அவன் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒண்ணும் புரிய வைக்க முடியல அப்படின்னும்போது, அவன் இன்னும் ரிஃபைன் பண்ணி ஒரு புரிய வைக்க ட்ரை பண்ணுவான். அப்ப 2 பேருக்கும் உண்டான பியர் குரூப்ஸ்க்கும் அவங்களோட கம்யூனிட்டிக்கு உண்டான ஸ்டூடண்ட்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள இன்டராக்ஷன் ஜாஸ்தியாகும். கேள்வி கேட்க கேட்க கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளோட மென்டல் வெல்னஸை குழந்தைங்க கிட்ட ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பெரிய ரோல் யார் ப்ளே பண்றா அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கும் பேரண்ட்ஸ் கையிலேயே இருக்கும். கீழ விடமாட்டோம், புடிச்சு வச்சுக்குவோம். நம்ம பேம்பர் பண்றோன்ற மாரி நம்ம பார்த்து, பார்த்து, பார்த்து வளர்த்துட்ருப்போம். ஆனா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வென் வி லெட் தெம் டு கோ டு ஸ்கூல். எல்கேஜியா இருக்கட்டும், ப்ரீகேஜியா இருக்கட்டும், ஸ்கூலுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா, அவங்களோட உலகம் வந்து எஜுகேஷன் வேர்ல்டுல முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க வந்து ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆசிரியர்களும் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும் தான். அப்ப டீச்சர்ஸ் ரோல் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னா, டீச்சர்ஸ் கேன் அப்சர்வ். டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நான் அப்சர்வ் பண்ணணும். ஆஸ் அ டீச்சரா நான் என்னோட ஸ்டூடெண்ட்ட அப்சர்வ் பண்ணணும். என்ன யோசிக்கிறான்? என்ன சொல்ல வரான்? என்ன அவனுக்கு தேவை அப்படின்ட்டு அப்சர்வ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே அவனுக்கு வந்து ஏதோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ஆஸ் அ டீச்சராக நான் அவனை அப்சர்வ் பண்ணும். அந்த இடத்துல நான் ஆஸ் அ டீச்சராக இருக்கேன்ற ஒரு விதத்தில் நான் ரோல்ஸை ப்ளே பண்ணுறேன்றதுக்காக அவங்ககிட்ட போயிட்டு, ஏய் நீ வந்து இப்படி மார்க் வாங்குற, நீ கம்மியாக மார்க் வாங்குற, நீ நிறைய மார்க் வாங்குற அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள வந்து லேபிள் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஆஸ் அ மாணவனா நம்ம கிட்ட வந்து அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணணும். அவங்கள ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களோட பிரச்சனைகள் என்ன இருக்கு? வீட்ல ஏதாச்சும் கம்யூனல் பிரச்சனை இருக்கா? வீட்ல பிரச்சனைஸ் இருக்கா? இல்ல வெளிய அவன் போற கம்யூனிட்டில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றான் அப்படின்ற மாரி அவன ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் அவன ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான்றத டீச்சர் முதல்ல இந்த பெரிய ஸ்டெப் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவனோட பிரச்சனைய கேட்கணும். அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னா, தே கேன் கிரியேட் அன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் தட் ப்ரொமோட்ஸ் எமோஷனல் சேஃப்டி. ஒரு கிளாஸ் ரூம்குள்ள ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்கிற டைம்ல நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவன் வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, சாப்பாடு இருக்கலாம், இல்லைன்னா லைக் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து இருக்கலாம். ஆனால் ஸ்கூலுன்னு வந்தோடனே எல்லாருமே ஒரே மாணவர்கள் தானே. அப்போ ஸ்கூலில் வந்துட்டோடனே அவன் கஷ்டப்பட்டு வந்திருக்கதை மறைச்சு அவன் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல என்ன நீ படிக்க மாட்ற, உனக்கு இது இல்லை, உன் குடும்பம் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி அஸ் அ டீச்சராக நம்ம லேபிள் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உனக்கு ஏதாவது வேணுமா, தண்ணி வேணுமா, உனக்கு ஏன் நீ வீக்காக ஃபீல் பண்ற, உனக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்க்ளூசிவ். இப்போ நீங்கள் அங்கே அட்ரஸ் பண்ணும்போது, ஐயோ டீச்சரே வந்து இந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாங்க, அப்போ ஆஸ் அ ஃப்ரெண்டா ஆஸ் அ கொலீகா நான் கூட இருக்கேன்ல, நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியும், நான் என்ன அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இதனால என்ன ஆகும்னா, அங்கே இருக்கக்கூடிய 10 குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இட் ப்ரொமோட்ஸ் அ எமோஷனல் சேஃப்டி. கீப் இட் இன் மைண்ட். இது ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய வார்னிங் அசைனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா குழந்தைங்களுமே ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன் இன்ஃப்ளூயன்ஸ்னால தனியாக வீட்டிலேருந்தே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹோம் ஸ்கூலிங் மெத்தடாலஜி போயிட்டுருக்கு. நிறைய
நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸுக்கு போக மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்டும் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, NEP பாலிசி மூலமாக 5th ஸ்டாண்டர்டில் ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன், 8th ஒரு பப்ளிக்கு, 10th ஒரு ட்வைஸ் ஒரு பப்ளிக்கு, 12th ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வைக்கிறதுனால இந்த குழந்தைங்க எல்லாம் வீட்டிலேருந்து படிச்சுக்குவோம், போய் 5th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதிடுவோம், நான் மார்க் வாங்கிட்டேன், அடுத்து 8th எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹோம் ஸ்கூலிங் மெத்தடாலஜி போயிடுவாங்க. அப்போ டீச்சர்ஸ்க்கு ஜாப்ஸ் போயிடும், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து அவங்களோட சீட்ஸ் ஃபில் ஆகாது. இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா, இந்த வார்னிங் சைனை நீங்கள் மாற்றணுன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ஒரு எமோஷனல் சேஃப்டியான கிளாஸ் ரூமையும் என்வரான்மெண்ட்டையுமே டீச்சர்ஸ் வந்து இது பண்ணணும். டீச்சர் ட்ரைனிங் மெத்தடாலஜியில் டீச்சர் சைக்காலஜி படிக்கிறோம். ஆனால் சைக்காலஜியை தனியாக வச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுன்னு போகும்போது, ஆஸ் அ டீச்சர்னு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, டீச்சர்னா எனக்கு ப்ரெஷர் இருக்குது, நான் கிளாஸை ஹேண்டில் பண்ணணும், சிலபஸை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த பார்க்குறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் திருப்பியும் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்க்கும்போது அவன் எமோஷன்ஸை ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக என்ன ஆகிடுச்சுன்னா, அவனால் படிக்க முடியல, ஹி வெண்ட் பிளாங்க். அப்போ ஆஸ் அ டீச்சராக நான் கன்சோல் பண்ணி, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா, நீ ட்ரை பண்ணுப்பா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ஹோப் கொடுக்கும்போது அவனோட ஹீ ஃபெல்ட் எமோஷனல் சேஃப்டி. அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணான், நிறைய விஷயத்த அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணான். அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ஷிஃப்ட் மட்டும் பண்ணணும் டீச்சராக. கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட கம்யூனிட்டி பீப்புளாக இருக்கட்டும், நம்ம டீச்சராக நிறைய விஷயம் பண்ண முடியும். ப்ரொவைடிங் மென்டல் ஹெல்த் எஜுகேஷன். இந்த மென்டல் ஹெல்த் இந்த மாதிரி செல்ஃப் அவேர்னஸோடு எப்படி இருக்கணும், ஆன்சைட்டி எப்படி கம்மி பண்ணணும், டிப்ரெஷன்லேருந்து எப்படி கம்மி பண்ணணும், இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி. நீ ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னாலே யூ ஹாவ் டு ஆஸ்க், ஒரு வாட்டி கேளு, அதை நடக்கிறதுக்கு உண்டான நோக்க நீ வந்து ட்ரை பண்ணி போ. இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவான ஹையர் லெவல் ஃப்ரீக்வன்சியை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தோன்னா ஆஸ் அ டீச்சராக நம்ம சொல்லிக் கொடுத்தோம், இந்த என்வரான்மெண்ட் மாறுச்சுன்னா அவங்களுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மூலமாக தான் டீச்சர்ஸ் கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்கும்போது அந்த குழந்தை அன்றைக்கி காரிடரை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா, கிளாஸை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டாஃப்ஸும் தான், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப்ஸும் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரு எஜுகேஷன் கம்யூனிட்டி, அது ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும், இட் ஹேஸ் டு ப்ரமோட் தி எமோஷனல் சேஃப்டி ஆஃப் அ கிட். ட்ரீட் எவ்ரி கிட் அஸ் அ வேல்யூபிள் கிட். ஏன்னா ஒவ்வொரு ஆர்கானிசம், ஒவ்வொரு உயிரினமும், ஒரு தமிழ் பழமொழி இருக்குது, ஒருத்தருக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழித்திடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒருத்தருக்கு உணவே இல்லைன்னும் போது ஜகத்தையே அழிக்கணும்னு சொல்லும்போது, ஒரு குழந்தையோட மனநிலை மாறும்போது, அவங்களோட ஃபுட்டு மாறும்போது, அவங்களுடைய மைண்ட் செட் மாறும்போது, நம்ம அவங்களுக்கு ஆஸ் அ டீச்சராக, ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டாஃப்ஸாக நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும், பிரின்சிபல்ஸாக எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இன்றைக்கி என் லைஃப்பில் நான் இவ்வளோ தூரம் வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னா, என்னை சுற்றி எனக்கு கிடைச்ச நிறைய டீச்சர்ஸ், மென்டர்ஸ், பிரின்சிபல்ஸ் மூலமாக தான் வந்திருக்கேன். ஸோ அந்த எஃபர்ட்டில் நான் இப்போ என்ன பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரு காலேஜ், ஸ்கூல் கம்யூனிட்டி வந்து யூ ஷுட் கிவ் அ மென்டல் ஹெல்த் எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் தட் ஹெல்ப்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் த மென்டல் வெல்பீயிங் ஆஃப் த கிட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ண மட்டும் ஓகே, ஸ்கூலில் முடிச்சாச்சுங்க, ஸ்கூலோட ரோல்ஸ் பார்த்தாச்சு. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணோம், பேரண்ட்டோட ரோல் என்ன, இந்த சப்போர்ட்டிங் மென்டல் வெல்னஸை பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா அட்ரஸ் பண்ணணும். எங்கெங்கே மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கேம்ப்ஸ் எதாவது நடத்துகிறாங்களா அப்படின்னு நாங்கள் கூட பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகிறதுக்கு, நம்ம குழந்தைங்களை கொண்டு போகிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஷுட் ஃபோஸ்டர் ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் லிசன் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய விஷயம் நம்ம தப்பு பண்ணுறோம். என்னென்னா, ஒரு குழந்தையா இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம முன்னாடி வந்து இல்லை நான் என்னோட பிள்ளையாக இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தவங்களோட குழந்தையாக இருக்கட்டும், வந்து முன்னாடி நின்ற உடனே ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து வி ஆர் ஜட்ஜிங் தம். என்னென்னா, நீ இது பண்ணுற, நீ தப்பு, அப்போ நீ தப்பானவன், நீ இது பண்ணுற ரைட்டு, அப்போ நீ ரைட்டானவன், இப்படின்ற ஒரு லேபிளை நம்ம கொடுத்துட்டு அதை ஒரு கண்ணாடியாக இன்னொரு பர்சன் கையில் காமிச்சு, இவன் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க அதனால் தப்பானவங்க, இவன் ரைட் பண்ணிட்டே இருக்காங்க இவன் நல்லவங்க அப்படின்ற கண்ணாடியை கொடுத்தோன்னே மேபி அந்த குழந்தை வந்து நல்லது செய்ய ட்ரை பண்ணலாம் இன்னொருத்தர்கிட்ட, இல்லை அவங்கக்கிட்ட அவங்க பழகும் போது அவங்க கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கலாம், நல்லது செய்ய ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆஸ் அ பேரண்ட்டாக, ஆஸ் அ டீச்சராக நம்ம வந்து லேபிள் பண்ணிட்டதுனால அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களால அதை மாற்றிக்க முடியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஐ எம் நாட் அ காட், ஐ எம் அ டீச்சர் பட் ஐ எம் நாட் அ காட். ஓகேவா? நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நானுமே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது தான் என்னோட லைஃப் ஜேர்னி வாழ்ந்திருப்பேன். அப்படின்னு இருக்கும்போது என் குழந்தைய நான் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்டை நான் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? ஸோ யூ ஷுட் நாட், ஆஸ் அ பேரண்ட் யூ ஷுட் நாட் சப்போர்ட்
அண்ட் ஜட்ஜிங் த கிட்ஸ். ஓகே, யூ ஹாவ் டு லிசன் டு தெம். அவங்க கிட்ட ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வாங்க. வாங்க தோள்ல கை போடுங்க. வாங்க, இது என்ன பார்க்குற, அது என்ன பார்க்குறேன்னு பேசுங்க. ஓப்பன் கம்யூனிகேஷன் கொடுங்க. அதே மாதிரி எஸ்டாப்ளிஷிங் ரொட்டீன்ஸ் அண்ட் ஹெல்த்தி பவுண்டரிஸ் சப்போர்ட்ஸ் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்குது. நான் ஆஸ் அ பேரண்ட்டாக என்ன பண்ணுறேன், நான் சம்பளம் வாங்குறேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் போகிற வழியில் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், எனக்கு தோணுது, நான் போய் சாப்பிட்றேன் வாங்கி. ஆனால் அந்த குழந்தை யார்கிட்ட கேட்கும்? அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஏர்ன் பண்ண முடியாத குழந்தைங்க, இவங்கெல்லாம் ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஃபேஸில் இருக்காங்க, சம்பாதிக்க முடியாத மனநிலையில் இருக்கிறாங்க, வயசு இன்னும் ஆகலை, 18 வயசு ஆகலை, இல்லை காலேஜ் போயிட்டுருக்காங்க, ஏர்னிங்ஸ் போகலை. அப்போ பேரண்ட் கிட்ட நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்களோட சின்ன விஷயத்த கூட நம்ம அட்ரெஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணும், ஃபுட்டு என்ன வாங்கி தரணும், உனக்கு பிடிச்சிருக்கா, நீ அங்கே சந்தோஷமா இருக்கியா, நீ அங்கே ஹாப்பியாக இருக்கியா. என்றைக்குமே நம்ம என்னது பண்ணுறோன்னா, பெரியவங்களா அப்பா அம்மாவா நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம். என்னன்னா, நான் என்ன கொடுக்குறேனோ அது நல்லதுன்னு நினைக்கிறோம். தட் இஸ் நாட் த கேஸ். அது வந்து கேஸ் கிடையவே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு மூளை இருக்குது, அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன சொல்லித்தரோன்றதை பார்த்துட்ருக்கு. அந்த இடத்துல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை நான் கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை நான் செய்கிறேன், என்னால் முடிஞ்சால் நான் வாங்கித்தரேன், என்னால் முடியலன்னா நீ கஷ்டப்பட்டு அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு, அதை அடையிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிற. இப்போ எனக்கு உடனே என் குழந்தை வந்து ஒரு 10th படிக்கிற பையன் வந்து என்கிட்ட வந்து அம்மா எனக்கு ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுங்கன்னா நான் இப்போ கொடுக்க முடியாது. அந்த இடத்துல நீ ராயல் என்ஃபீல்டு வாங்கணும்னா நீ காலேஜ் படி, அந்த மார்க் வாங்க, இந்த இடத்துல இது வாங்கும்போது அந்த வயசு வரும்போது உங்களுக்கு நான் அந்த ராயல் என்ஃபீல்டு வாங்கி தரேன். அதுக்காக நீ எவ்வளோ உழைக்கிற, அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக நீ எவ்வளோ அடம்பிடிக்கிற. இது ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணும், இது வந்து அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும். ஸோ அந்த தர்ஸ்ட் ஆஃப் கெட்டிங் இட், அதை புரிய வைக்கிற மென்டல் ஹெல்த் நம்மக்கிட்ட இல்லாமல், இவன் கேட்டுட்டான் அடம் பிடிச்சிட்டான்னு அடிக்கிறதுலையோ இல்லை அவங்கள துன்புறுத்துறதுனாலையோ இன்னமும் நம்மளோட குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம ரொம்ப பாதிக்கப்பட வைக்கிறோம். ஏன் இதை இவ்வளோ தூரம் ஒரு செஷனாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, நம்ம அப்போ இருந்த என்வரான்மெண்ட்டில் அப்பா அம்மா சொல்கிறது தான் உலகம், தாத்தா பாட்டி சொல்கிறது தான் உலகம்னு இருந்துச்சு, நாலேஜ் கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உலகம் இஸ் ஓப்பன் ஃபார் மொபைல் ஃபோன்ஸில் வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் எது உங்களுக்கு வேணும்னாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம சின்னதாக மாறிடுறோம், அந்த வேர்ல்டு பெருசாக மாறிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், டெய்லி ரொட்டீன்ஸில் பண்ணணும், ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ண கொடுக்கணும். இங்கே பார், உனக்குன்னு ஒரு இது வச்சுக்கோ, உன்னை யாரும் அடிச்சாங்களோ இல்லை ஹர்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நீ எனக்கு வலிக்குதுன்னு சொல்லணும், நீ அடி வாங்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு இப்போ வலிக்குது, யாரோ ஒருத்தர் வந்து கிள்ளிட்டு போயிட்டாங்க, இல்லை யாரோ ஒருத்தங்க அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நீ நம்ம மிரட்டோன்னா அந்த குழந்தை வந்து அந்த விஷயத்த கேட்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வா, உனக்கு அந்த பிரச்சனை இருக்கா, அதை நீ வந்து என்கிட்ட சொல்லு, உன்கிட்ட ஹெல்ப் கேளு. யாராச்சும் பெரியவங்க இருந்தாலும் அவங்ககிட்ட ஹெல்ப் கேளு. அப்போ சீக்கிங் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். இப்போ படிக்க இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் இல்லை ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அங்கே போய் எனக்கு இந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னு ஒரு குழந்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, கால் த ஸ்டூடெண்ட், ஆஸ்க் தம் வாட் ஹெல்ப் தே ஆர் ரெக்வயர்ட். ஆனால் நம்ம சில டீச்சர்ஸ், நான் லேபிள் பண்ண விரும்பலை, பட் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அவங்க கொஷின்ஸ் கேட்கவே நம்ம அலோவ் பண்ண மாட்டேங்கிறோம். என்ன உனக்கு கொஷின்ஸ் கேட்குற, நீ கேள்வியெல்லாம் என்ன கேட்குறேன்ற மாதிரி we are stopping them. So just don't do that. அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு என்ன கான்செப்ட், ப்ரொஃபஷனல் ஹெல்ப் என்ன வேணும், அவங்களுக்கு வந்து என்ன ரிசோர்ஸஸ் வேணும். மொபைல் ஃபோன்ஸில் போய் ஏஏ பார்த்து நீ அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுன்னு சொல்லாதீங்க ஆஸ் அ டீச்சர். அப்போ ஏஏ வேலை பார்க்கணும், இதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல டீச்சராக உங்கள் ரோல் என்ன உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல முடியும். கேட்குறானா, ஏஐயில் நீங்கள் வாங்க, மல்டிபிள் ரிசோர்ஸஸை கம்பைல் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணி அவனுக்கும் அந்த குழந்தைக்கோ அந்த ரிசோர்ஸஸ் வந்து டீகோட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்க. அது டீச்சர் ரோல். இப்போ ஒரு கஷ்டமான ஒரு கான்செப்டை ஏஐ கொடுக்குது, அது டீகோட் பண்ணி கொடுக்குது. கேட்டால் எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டால் ஏஐ டீகோட் பண்ணி கொடுக்குது. அப்போ டீச்சரோட ரோல் என்ன, நம்ம பேரண்ட்டோட ரோல் என்ன, நம்ம ஒரு விஷயத்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு அப்ராப்ரியேட் கேர் கொடுக்கணும். கேர்னா, நான் பசிக்குது சாப்பாடு செஞ்சு தரேன், அம்மாவோட ரோல், நான் சாப்பாடு செஞ்சு தரேன்ல, அது கேர் கிடையாது. நான் வெளியில் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன்ல, நான் வந்து உன்னை ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன்ல, பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன்ல, இது கேர் கிடையாது. அவங்களோட எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, மென்டலி அவங்களோட ஸ்ட்ராங்னஸ் மைண்ட் செட்டும் சரி, செல்ஃப் அவார்டாக இருக்காங்களா, மூளை அளவுக்கு அவங்களோட சேர்ந்து அவங்க மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணி அவங்களால ஹாப்பியாக பண்ண முடியுமா, அப்படின்ற ரோல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு பேரண்டிங் சொல்வேன், பெஸ்ட்டு டீச்சரிங் சொல்வேன். ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸோட ரோல்ஸ், உனக்கு வந்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீ வந்து ஸ்கூலில் கேளு, டீச்சர்ஸ் கிட்ட கேளு, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்பு அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொல்லி வளர்க்கணும். இந்த மாதிரி மென்டலி ஹெல்த் அவேர்னஸ் நடந்துச்சு
நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த லேர்னிங் மைண்ட் செட் அடுத்த தலைமுறை வந்து இன்னும் வந்து நல்லா இருப்பாங்க. இல்லைனா நம்ம திருப்பியும் பழையபடி நம்ம எப்படி குரங்கா மரத்தில் ஏறின மாதிரி மூளையோட வளர்ச்சியெல்லாம் கம்மியாகி மரத்தில் ஏறுறது கூட குரங்கா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நடக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ரோல் ரொம்ப முக்கியம் இன் ப்ரொமோட்டிங் த செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் மென்டல் வெல்னஸ். ஸோ இப்போ டீச்சர்ஸை பார்த்துட்டோம், பேரண்ட்ஸை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே பேரண்ட்ஸு, வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸு, நடுவில் ட்ராவல் பண்ணுற பீப்புள் இருக்காங்கல்ல, பியர் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பியர் சப்போர்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டிலேருந்து வெளில வரும்போது ஒரு பஸ் கண்டக்டர் பார்க்கலாம், பஸ் ஏறுவாங்க, பஸ்ஸில் பக்கத்தில் சீட்டில் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி பியர் பீப்புளோட சப்போர்ட்னாலையும் ஒரு சோஷியல் என்வரான்மெண்ட்டில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸை பார்க்கும்போது அவங்களோட மென்டல் வெல்னஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்போ ஒரு பியர், இப்போ நான் வந்து பஸ்ஸில் போகிறேன், என் கூட பக்கத்தில் ஒரு குழந்தையோ இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ வந்து உட்காடுறாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்க கூட அட்ரஸ் பண்ணணும், அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அந்த மாதிரி நான் பெரியவங்களாம் நான் அட்ரஸ் பண்ணும்போது ஐ எம் கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் பியர் ரிலேஷன்ஷிப். இந்த பியர் ரிலேஷன்ஷிப் நான் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அவனுக்கு என்ன தோணுன்னா, ஓகே பரவாயில்ல, வெளியில் நம்ம வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, வெளியில் டீச்சர் ஸ்கூலுக்கு போனால் பார்த்துக்கிறாங்க, அப்போ நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மனிதர்களும் நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் பியர் ரிலேஷன்ஷிப் பண்ணுறதுனால அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் எமோஷனல் ரிசைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எமோஷனல் ரிசைலன்ஸ்னால் இப்போ அவன் வீட்டில் வந்து சாப்பாடு இல்லாமல் வந்திருக்கலாம், மேபி அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறவங்களா இருக்கா, அந்த இடத்துல வெறுமே ஏதோ தண்ணி குடிச்சிட்டு மதியானத்துக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் மதியானம் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு கிளம்பி வந்திருக்கலாம். இப்போ நான் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்துட்டு நீ சாப்பிட்டியாப்பா, இந்தா ஒரு சாக்லேட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சது, நான் அதுக்காக எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்ல, பட் நம்மளால் முடிஞ்ச ஒரு எமோஷனல் விஷயத்த நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் வந்து ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், பாசிட்டிவாக நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு பியர் சப்போர்ட் மூலமாக கிடைக்குதுன்ற நம்பிக்கை கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து டீச்சிங் சோஷியல் ஸ்கில்ஸ் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் நேவிகேட் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் பில்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறோட சோஷியல் பீப்புள், ஒரு கஷ்டப்படுறவராக இருக்கலாம், இல்லை ஒரு பஸ் டிரைவராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கூலி தொழிலாளி, ஏதோ ஒரு லேபிள்ஸு இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க, இல்லை கீழே விழுந்துட்டாங்க, இல்லை அடிபட்டுட்டாங்க, இல்லை ஒரு வயசானவங்க இருக்காங்க விழுந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்களுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற சோஷியல் ஸ்கில்ஸை உனக்கு வேணும்னா நீ ஹெல்ப் கேட்கணும், யாரா ஹெல்ப் கேட்டால் நீ செய்யணும். இந்த மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸை நம்ம டீச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்களுக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு சாக்லேட் வேணும், இன்னொரு பையன் வந்து சாக்லேட் கேட்குறான், 2 பேரும் சண்டை போட்டு அடித்து இது பண்ணிக்காமல் வெயிட் பண்ணுங்கள், 2 பேருக்கும் அந்த சாக்லேட்டை பாதி ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்ற மாதிரி பாதி பிரித்து கொடுக்கும்போது 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களுடைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே இந்த பையன் வந்து எனக்கு இந்த சாக்லேட் கொடுத்துட்டான், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். இதெல்லாம் யார் சொல்லித்தரணும்னா பியர் சப்போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற டைமில் ட்ராவல் பண்ணக்கூடிய மனிதர்களும் பீப்புள்களும் பியர் சப்போர்ட் குரூப்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த சோஷியல் ஸ்கில்ஸை அந்த குழந்தைக்கும் சரி நம்மளோட யங்கர் ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தரணும். இதனால் என்ன ஆகும்னா என்கரேஜிங் த எம்பத்தி அண்ட் கைண்ட்னஸ். ஸோ நம்ம வந்து சிம்பத்தி அப்படின்னா ஐயோ ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறது சிம்பத்தி. ஆனால் அவன் விழுந்துட்டான், அவனுக்கு அடிபட்டிருக்கும், அந்த இடத்துல வலிக்கும், எனக்கும் அதே மாதிரி வலிச்சா எப்படி இருக்கும், எனக்கும் ரத்தம் வந்துச்சுன்னா எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு அவனோட ஷோவில் நின்று பார்க்கும்போது அது எம்பத்தி. அப்போ இந்த எம்பத்தினாலையும் கைண்ட்னஸ்னாலையும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்கூல் கம்யூனிட்டி இருக்கும். ஓகேப்பா நான் வந்து படிக்க போகணும், அங்கே போனால் எனக்காக ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, எனக்காக ஒரு டீச்சர் இருக்காங்க, நான் பேசுகிறத கேட்க ஒரு பீப்புள் இருக்காங்கன்னும் போது உலகத்தில் வந்து நம்பிக்கைன்றது வந்து நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம கிடைக்கிறது கிடையாது, இன்னொருத்தவங்க கொடுக்கறதுனால நமக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாகும். அப்போ வீட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும், மென்டலி வீக்காக இருந்தாலும், டிப்ரெஷனாக இருந்தாலும், எந்த மனநிலை இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட போனால், ஒரு கம்யூனிட்டிட்டு போனால், ரிலேஷன்ஷிப்பில் போனால் நமக்கு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் வாழணும். ஏன்னா இப்போ மொபைல் ஃபோன்ஸில் மூளை வளராது, ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங்கில் ஒரு பெரியவங்க கிட்ட இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கம்யூனிட்டி கிட்ட இதை அவங்க எடுத்துகிட்டு போகும்போது என்ன நடக்கும்னா அவங்களுடைய மூளையில் நர்வ் செல்ஸ் வளரும், க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மெமரி பவர் ஜாஸ்தி
ஜாஸ்தி ஆகும். இதை எல்லாத்தையுமே இந்த பியர் சப்போர்ட் குரூப் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸை நம்ம டீச் பண்ணுறதுனால நடக்குது. ஸோ இதுக்காக கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைக் 33 ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் நிறைய டாபிக்ஸில் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 33 ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸை ஸ்கூல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் நடந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணோம். கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்றும் இல்லைங்க, கவுன்சிலிங் செஷன்லாம் ஒன்றுமே இல்லை, கூப்பிட்டு உனக்கு என்ன தேவையில்லை அப்படின்றத கேட்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மென்டல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும், அடிஷ்னல் சப்போர்ட் கொடுக்கணும். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் மென்டல் ஹெல்த் ரிசோர்ஸஸ் மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இது பண்ணோம். இந்த செஷனோட முடிகிறதோட ஃபைனல் கீ டேக்அவே என்ன அப்படின்னா, ப்ரொமோட் மென்டல் வெல்னஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவரால் டெவலப்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ ஏன் இது மேட்டர்ஸ் அப்படின்னா, ஒரு மென்டல் ஹெல்த்தை ஒரு சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால அவனோட ஃபோக்கஸ், லேர்னிங் அண்ட் ஓவரால் ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவன் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ண முடியும், யார்கிட்டயா ஹெல்ப் கேட்க முடியும், அதே மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட இன்வால்மெண்ட்டோட பேச முடியும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் சேஃபாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்களோட கம்யூனிட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னோட மென்டல் வெல்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற விஷயத்த இந்த குழந்தைங்க வாழ முடியுன்றதுக்காக தான் இந்த செஷனோடைய கிரியேட்டிங் அ மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட் இருக்குது. தேங்க்யூ ஃபார் த செஷன். நன்றி, வணக்கம்.